Hello friends, today studies நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சீரிஸ். கொஷின் பாருங்கள், 4,18, கொஷின் மார்க். இப்படி தொடர்ந்து போகிற ஒரு நம்பர் சீரீஸில் 18க்கு அடுத்து வர்ற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். டூ கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ 2 கியூப் பண்ண எத்தனை வரும் அப்படின்னா 8. அதாவது 2 3 டைம்ஸ் எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 2 8. ஸோ 2 கியூப் பண்ணால் 8 வரும். அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், 4. 8ல் 4 போச்சு அப்படின்னா 4. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 18. ஸோ 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 கியூப் பண்ணால் 27 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். ஸோ 27ல் 9 போச்சு அப்படின்னா 18. கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 18க்கு அடுத்து வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். 4 கியூப் அப்படின்னா 64. நானாங்க 16, 16 64 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 64ல் 16 போச்சு அப்படின்னா 48 வரும். அடுத்து பாருங்கள், 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 கியூப் பண்ண என்ன வரும் அப்படின்னா 125. அடுத்து மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. சாரி, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 125ல் 25 போச்சுன்னா 100. 100 வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், 6 கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 கியூப் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 216 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 36. ஸோ 216ல் 36 போச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 180. அடுத்து 7 கியூப் மைனஸ் 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 கியூப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா 343 343 வரும். அடுத்து மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ 343ல் மைனஸ் 43 கழிங்க, நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 294. 7 போட்டாச்சு. அடுத்து 8 கியூப் மைனஸ் 8 கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 3 வாட்டி பெருக்கணும் என்ன ஆகும்? 512 மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 8 8 64 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு 512ல் 64 போச்சு அப்படின்னா 448. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கொஷினில் 18க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 48. ஸோ த ஆன்சர் இஸ் 48.